நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிரட்டலான சம்பவம். 1971 ஒரு மனுஷன் விமானத்தை ஹைஜாக் பண்ணா $2 லட்சம் பணத்தை வாங்கினா, அப்புறம் வானத்துல குதிச்சான். ஆனா அவ எங்க போனா? நவம்பர் 24 டெங்க்ஸ்கிவிங் ஈவ். போர்ட்லாண்ட் விமான நிலையத்துல இருந்து ஒரு பிளைட் கிளம்புது. அந்த பிளைட்ல தான் அந்த மர்ம மனுஷன் இருந்தான். அவ பேரு டான் கூப்பர். ரொம்ப அமைதியான ஆளு. நீட்டா சூட் போட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட ஒரு நோட்டை கொடுக்கறான். என்ன எழுதிருக்கேன்னு தெரியுமா? இத பாருங்கள். இது என்ன? அதுல அவன் என் பையில வெடிகுண்டு இருக்கு, எனக்கு $2 லட்சம் வேணும், அப்புறம் பாராசூட் வேணும்னு எழுதியிருந்தான். ஏர் ஹோஸ்டஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பயணிகளுக்கு எதுவுமே தெரியாது. அவன் மேல இருக்கிற வெடிகுண்டு வயர்ஸை காட்டி எல்லாரையும் பயமுறுத்துறான். பிளைட் லேண்ட் ஆகுது, பணம் கிடைக்குது, பயணிகள் எல்லாம் கீழே இறங்கிறாங்க. இப்போ பிளைட் மறுபடியும் கிளம்புது. வெறும் 5 பேர் தான் உள்ள இருக்காங்க. வெளிய பயங்கரமான மழை, இருட்டு. அவன் என்ன பண்றான் தெரியுமா? பாராசூட்டை மாட்டிக்கிட்டு அந்த பிளைட் கதவை திறக்க சொல்றான். அந்த உயரத்துல மழையில குதிச்சா உயிர் தப்பிக்க வாய்ப்பே இல்ல. அவன் குதிச்சிட்டான். அந்த இருட்டுல அந்த புயல்ல மறைஞ்சு போயிட்டான். பிளைட் லேண்ட் ஆகி பார்த்தா டான் கூப்பர் இல்ல, அந்த பணமும் இல்ல. இங்க விழுந்திருப்பான். போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள தேடுறாங்க. ஆனா ஒரு துரும்பு கூட கிடைக்கல. 1 மாசம் 2 மாசம் வருஷங்களாச்சு. அந்த மனுஷனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அவன் செத்துருப்பானா இல்ல தப்பிச்சிருப்பானா? இந்த கட்டுப்பணம் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. 8 வருஷம் கழிச்சு ஒரு பையன் ஆத்துல விளையாடும் போது சில பழைய நோட்டுக்கட்டை எடுக்கிறான். ஆனா அந்த பணம் மட்டும் தான் கிடைச்சது. கூப்பரோட பாடி கிடைக்கல. அவன் பணத்தை மட்டும் போட்டுட்டு தப்பிச்சிருப்பானா? ஏகப்பட்ட சந்தேக நபர்கள். இவன் தான் கூப்பர்னு பல பேர் மேல சந்தேகம். ஆனா யாருமே உண்மையான கூப்பரா இல்ல. FBI பல வருஷம் கேஸ நடத்துனாங்க. ஆனா 2016ல இந்த கேஸ நாங்க மூடுறோம்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு துப்பறியும் கதையில வர்ற திருப்பம் மாதிரி. இவன் யாரு? இவன் ஏன் இத பண்ணா? அவன் செத்துருப்பானா? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விட தெரியல. சில பேர் இவன் ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கச்சிதமா பாராசூட்ல குதிச்சிருக்கான். அவன் குதிச்ச அந்த அடர்ந்த காடு ரொம்ப மோசமானது. அங்க போய் விழுந்தவன் யாரும் பிழைச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அவன் உடம்பு கிடைக்கல? இதுதான் இந்த மர்மத்தோட மிகப்பெரிய கேள்வி. இவன் செத்திருப்பான் அல்லது தப்பிச்சிருப்பான். இதுல எது உண்மையாக இருக்கும்? மர்மங்கள் எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். கூப்பர் மாதிரி ஆளுங்க இப்போ வாழ்ந்தா கண்டிப்பா பிடிச்சிருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூப்பர் இன்னும் உயிரோட இருக்கானா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க தியரி என்ன? இதே மாதிரி இன்னும் நிறைய மர்மங்களை நாம துப்பறியலாம். இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்குமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த மர்மத்தை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோல இன்னொரு அதிரடியான உண்மையான சம்பவத்தோட வர்றேன். அந்த மனுஷன் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த மர்மத்துல சந்திப்போம். இதுதான் DB கூப்பர். மர்மம் தொடரும்.